வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக இன்னைக்கு நம்ம ஒரு வேகன்சி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்த கேண்டிடேட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். நான் போடுறது எப்போவுமே அதிகமாக நான் போடுற வேகன்சி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற வேகன்சி தான் அதிகமான வீடியோவாக நான் போடுவேன் நான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற கிராமின் தேக் சேவாக் அதுக்கு கீழே வர வேகன்சியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து கிராமின் தேக் சேவாக்கு கீழே 3 வகையான வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு, அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், தேக் சேவாக்கு, இந்த 3 பொசிஷனுக்கான அப்ளிகேஷன் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு 10th February 2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது 3rd March 2025. நம்ம ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், எடிட் பண்ணணும், நம்ம அப்ளிகேஷனை ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், இல்லை மாற்றணும், மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எடிட் அண்ட் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிற டேட்டு 6th March 2025. க்ளோஸ் ஆகிற டேட்டு 8th March 2025. 8th Marchக்குள்ளே நீங்கள் ஏதாவது எடிட்டோ கரெக்ஷனோ பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த ஜிடிஎஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் இது. ஸோ அதை பற்றி ஒரு ரொம்ப மெயினான சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். அந்த மெயினான விஷயங்கள் உங்களுக்கு ஃபிட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு குவாலிஃபைடாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மெயினான ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா இந்த ஜிடிஎஸ் அப்படின்றது ரெகுலர் எம்ப்ளாயீஸ் வந்து கிடையாது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே இருக்கிற போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோட ரெகுலர் எம்ப்ளாயீஸ் கிடையாது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்களுடைய அந்த பேமெண்ட் அலவன்ஸு அந்த மற்ற விஷயங்கள் எதுவுமே இவங்களுக்கு பொருந்தாது. இவங்களுக்கு வர்றது வேறு வகையான பேமெண்ட்ஸு, சேலரிஸு, செட்டில்மெண்ட்டு, அலவன்ஸ் இதுதான். ஸோ இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அடுத்தது இவங்க பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் தான் பொதுவாக சர்வீஸ் பண்ணுவாங்க. அதாவது கிராமத்தில் மட்டும்தான் இவங்களோட சர்வீஸ் இருக்கும். டிபார்ட்மெண்ட்டுக்காக, அதாவது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்காக கிராமத்தில் இவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜிடிஎஸ் ரூல்ஸ்ன்னு சிலது இருக்குது. நான் அதை பின்னாடி வந்து இதே வீடியோவில் பின்னாடி எங்கே போய் எந்த பேராகிராஃபில் படிக்கணும்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கலாம். அந்த ஜிடிஎஸ் ரூல்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4 to 5 hours ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணால் இவங்க போதும். 4 to 5 hours ஒர்க் பண்ண அப்புறம் இவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக ஒரு தொழிலோ இல்லை வேறு வேலையோ கூட இவங்க செஞ்சுக்கலாம். ஸோ இவங்களோட ஒர்க் டைம் அப்படின்றது ஒரு நாளைக்கு 4 to 5 hours தான். அதே மாதிரி இந்த சேவாக், அதாவது கிராமின் சேவாக்கில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட இன்கம் வந்து, அதாவது அவங்களுடைய வருமானத்தை வந்து உயர்த்திக்கிறதுக்காக, அவங்க ஃபேமிலியை நல்லபடியாக ரன் பண்ணுறதுக்காக இவங்க வந்து வேறு வேலை செய்யலான்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதில் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக அவங்க வந்து அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து அவங்க எந்த இடத்துல தங்கியிருக்காங்களோ அந்த அக்காமடேஷனில் தான், அவங்களோட ஓன் காஸ்ட்டில் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸர் ரன் பண்ணணும். அதாவது போஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து தனியாக ஒரு பில்டிங் எல்லாம் தரமாட்டாங்க. நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ, எந்த கிராமத்தோட வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அங்கே நீங்கள் தங்கியிருக்கணும். அந்த வீட்டில் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸையே நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. அதுவும் அந்த வீடு அப்படிங்கிறது இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரியான வீடு அது இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 4 to 5 hours அப்படின் போது அது வரைக்கும் தான் நீங்கள் ஒரு சின்ன கிராமத்தில் சர்வீஸ் பண்ணுறதுனால அதை அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த ஆஃபீஸை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஜிடிஎஸ் ரூல்ஸை நீங்கள் கவனமாக படித்து பார்த்துருங்க. வெப்சைட் அட்ரஸ் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதில் படித்து பார்த்துட்டு அந்த வேலைக்கு நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம வேக்கன்சி, இந்த பர்டிகுலர் வேக்கன்சிக்கான எல்லா விஷயத்தையும் பார்த்துருவோம். ஸோ அதுக்கும் உங்களுக்கு குவாலிஃபைடு அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேலரி பார்த்துடலாம். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000லேருந்து 29,380 ரூபா வரைக்கும் சேலரி இருக்கும். அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டரோ இல்லை தேக் சேவாக்கோ இவங்க 2 பேருக்கும் சேலரி வந்து 10,000லேருந்து 24,470 ரூபா வரைக்கும் சேலரி இருக்கும்.
இதே வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக இருந்தால் அவங்களுக்கான ஒர்க்கு அந்த சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸை ரன் பண்ணுறதுக்கு தேவையான டே டு டே ஒர்க் எல்லாமே பண்ணணும். இது இல்லாமல் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், அதாவது இந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த மாதிரி ஒர்க்கும் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இவங்க வந்துட்டு மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரமோஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஸ்டாம்ப்ஸ் சேல் பண்ணுறது, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் அண்டு ப்ரொமோஷன்ஸ் வந்து அந்த ஒர்க்கும் பண்ண வேண்டியிருக்கும். ஓவரால் ஒரு ஆஃபீஸோட எல்லா வேலையும் சிங்கிள் ஹேண்டடாக இவங்க பண்ணணும். இது இல்லாமல் மெயில் டெலிவரி, அதாவது லெட்டர்ஸ் இதெல்லாம் வரும்போது அதையெல்லாம் டெலிவரி பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து அதாவது நிறைய பேருக்கு அசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அது யார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஐபிஓ அப்படின்வாங்க, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட்டு, அதே மாதிரி அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் ஆஃப் போஸ்ட்டு, அடுத்தது எஸ்பிஓஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. இவங்களுக்கு கீழேயும் இவங்க சொல்கிற ஒர்க்கும் சேர்த்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இன்னொன்று பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க ஒரு கிராமத்தில் இருக்க வேக்கன்சிக்கு இவங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க அந்த கிராமத்தில் தங்கணும். அதுக்கான ரெசிடென்ஸ் இவங்களுக்கு ஓனாக இருக்கணும். இல்லை ரெண்டடாக இருந்தாலும் இது அவங்க வந்து அதை ஆக்குப்பை பண்ணியிருக்கணும். அந்த ஆக்குப்பை பண்ணிடுறது என்னென்னா, இவங்க என்னைக்கு வேலை அப்பாயிண்ட் ஆகுறாங்களோ, எப்போ சர்வீஸ்குள்ளே வரப்போகிறாங்களோ அப்போ வந்து அந்த அகாமடேஷன் விஷயமான எல்லா விஷயங்களும் இவங்க சப்மிட் பண்ணணும். அந்த அகாமடேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வில்லேஜில் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உள்ளே வர மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த வெப்சைட்டில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஓன் ரெசிடென்ஸு, ஓன் பிளேஸில் நீங்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் ஓன் காஸ்ட்டில். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் இருக்கிற வேகன்சிக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அந்த கிராமத்தில் குடியிருக்கணும், உங்களுக்கு ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டில் இருக்கிற ஒரு போர்ஷனில் நீங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட்லேருந்து தனியாக ஒரு பில்டிங் எல்லாம் தரமாட்டாங்க. இது வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான ரூல்ஸு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டருக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஸ்டாம்ப்பு, ஸ்டேஷ்னரி இதெல்லாம் சேல் பண்ணணும். இது இல்லாமல் டோர் ஸ்டெப்பில் போய் மெயில் எல்லாம் டெலிவரி பண்ணணும். அக்கௌண்ட்ஸு, டெபாசிட்ஸு இது எல்லாமே இவங்க பார்க்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி போஸ்ட் மாஸ்டர், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான எல்லா வேலைகளும் இவங்களும் சேர்ந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் அவங்க எப்போவாவது இந்த பிரான்ச்சில் இல்லை, அவங்க வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க அப்படின்னா அப்போது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான எல்லா ஒர்க்கும், அதாவது அந்த ஆஃபீஸை ரன் பண்ணுற எல்லா ஒர்க்கும், ரெகுலர் டியூட்டிஸ் எல்லாமே இவங்க செய்ய வேண்டியிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இவங்களும் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஐபிஓ, ஏஎஸ்பிஓ இவங்களோட ஆர்டர்ஸுக்கு கீழே தான் இவங்க வருவாங்க. அவங்க சொல்கிற ஒர்க்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கீழே தான் இவங்க வருவாங்க. அதே மாதிரி மார்க்கெட்டிங்கு அண்ட் ப்ரொமோஷன் பண்ணணும் இவங்க. இது இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டருக்கான வேலை. அடுத்தது தேக் சேவாக்கு, இதுக்கு கீழே எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கிராமத்தில் மாத்திரம் இல்லாமல் சப் போஸ்ட் ஆஃபீஸ், ஹெட் போஸ்ட் ஆஃபீஸு, அதேமாதிரி ஆர்எம்எஸ் அப்படிங்கிற ரயில்வே மெயில் சர்வீஸ், இங்கே எல்லாமே இவங்கள போஸ்டிங் கொடுப்பாங்க. இவங்களோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப்பு, ஸ்டேஷ்னரி இதெல்லாம் சேல் பண்ணுறது இல்லாமல் மெயில் டெலிவரி பண்ணணும், டோர் ஸ்டெப்பில் மெயில் டெலிவரி பண்ணணும், டெபாசிட்ஸ், பேமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கணும். இது இல்லாமல் ஆர்எம்எஸில் வந்து மெயில் சார்ட் பண்ணணும். அதாவது ஒரு 100 கவர் இருந்ததுன்னா அது வேறு ஊருக்கு போகும், சென்னைக்கு போகும், இல்லை குஜராத்துக்கு போகும். ஸோ அந்த சார்ட்டிங் அப்படின்வாங்க, பிரிக்கிறது, கவர்ஸை பிரித்து சார்ட் பண்ணுற வேலை வந்து இவங்களுக்கு தரப்படும். அதே மாதிரி ரெசிப்ட்ஸு, டெபாசிட்ஸு, மெயில் பேக்ஸை வந்து ரயில்வேல கொண்டு போய் கொடுக்குறது, ரயில்வே மூலமாக இவங்களுக்கு வர மெயில் பேக்ஸை டெலிவரி எடுத்துகிட்டு வர்றது, இந்த வேலையும் இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டோட ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸான ஐபிஓ, ஏஎஸ்பிஓ, எஸ்பிஓஸ், எஸ்எஸ்பிஓஸ், எஸ்ஆர்எம், எஸ்எஸ்ஆர்எம் இவங்களுக்கு கீழே அவங்களுக்கான வேலைகளையும் சேர்த்து இவங்க செய்ய வேண்டியிருக்கும். தேக் சேவாக் அப்படின்றவங்க எந்த கிராமத்துக்கு உரிய வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அந்த கிராமத்தில் குடியிருக்கவங்களாகவும் அந்த டெலிவரி ஏரியாவை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் அப்படின்றது
18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இந்த 3 வேலைக்குமே. அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தா போதும், இல்லை செகண்டரி எஜுகேஷன் படிச்சிருந்தா போதும். பட் இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கணும். ரெகக்னைஸ்டு போர்ட்லேயோ ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரிஸ்குள்ளே வர ரெகுலேஷனில் நீங்கள் படித்தவங்களா இருக்கணும். லோக்கல் லாங்குவேஜ் 10th வரைக்கும் படிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் நீங்கள் 10th வரைக்கும் படிச்சிருக்கணும். ஆந்திரா அப்படின்னா தெலுங்கு படிச்சிருக்கணும். கேரளா அப்படின்னா அவங்களுடைய கேரளைட்ஸுடைய லாங்குவேஜ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், மலையாளம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். 10th வரைக்கும் அந்த ஸ்டேட்டுக்குரிய லாங்குவேஜ் படிச்சிருக்கணும். இதை தவிர 3 குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா வேணும். இந்த 3 வேலைக்குமே கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஏரியாவை சேர்ந்தவங்களா, அங்கே வாழ்கிற மக்களோட அந்த கிராமத்து விஷயங்களை தெரிஞ்சவங்களா இருக்கணும். அது மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இங்கே நான் வந்து வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலைக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணவங்களா இருந்தால் ஆல்ரெடி இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷனே கூட போதும். அதுக்குள்ளே போய் அவங்க கொடுத்துருக்குற அஃபிஷியல் லிங்க் மூலமாக அப்ளை பண்ணணும். அடுத்தது செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டெஸ்ட்டு எதுவுமே இல்லை. நீங்கள் 10th 12th என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அந்த மார்க்கு உங்களோட சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி மாத்திரம்தான் இவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. மெரிட் லிஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் தான் ப்ரிப்பேர் பண்ண போகுது. அது வந்து உங்கள் மார்க்கை வச்சு லைன் அப் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் தான் அது வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான லைவான இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வேணும். இந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை கடைசி வரைக்கும் நீங்கள் ஆக்டிவாக வச்சுருக்கணும். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தா அப்படின்னா பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துட்டுன்னா ஃபர்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து அதை ரீட்ரை பண்ணி நீங்கள் அதில் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன, மொபைல் நம்பர் கொடுங்க, அதுக்கான ஓடிபியை ஆப்ஷன் அங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடியும் சேம் இது தான், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓடிபி மூலமாக. ஆதார் நம்பர் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல மெட்ரிகுலேஷன் 10th எக்ஸாமினேஷன் எந்த போர்டில், ஸ்டேட் போர்ட்லையா சிபிஎஸ்சிலையா எதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோகிராஃப் 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, அதை அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது மாதிரி உங்களை சைனை வந்து நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் போட்டுட்டு அதையும் 20 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அதையும் அப்லோட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர். பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான் ஃபீஸு எல்லா கேட்டகரிக்கும். ஒரு சிலருக்கு மாத்திரம் ஃபீஸே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால், அப்புறம் எஸ்சி எஸ்டி அப்ளிகண்ட்டாக இருந்தால், பிடபிள்யூபிடியாக இருந்தால், மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகள் அப்ளிகண்ட்டாக வந்தால் இவங்களுக்கெல்லாம் எந்த ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஏதோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாலோ, வேலையை விட்டு எடுத்திருந்தாலோ, இல்லை கம்பல்சரியாக ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாலோ, இல்லை கிராமின் சேவாக்கே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பெனால்ட்டி மூலமாக உங்களை வெளியே அனுப்பிச்சிருந்தாலும் அவங்க யாருமே இதை திருப்பி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த இதுவும் இல்லை. என்ன சொல்கிறது, அவங்க திருப்பி அப்ளை பண்ணக்கூடாது. அதை தவிர மீதி இருக்கவங்க தான் அப்ளை பண்ணும். அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இந்த ஜிடிஎஸ் ரூலு, அக்காமடேஷனு இதற்கெல்லாம் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இதுதான் ஜிடிஎஸ் ஹோல்டர் வந்து சிவில் போஸ்ட்டு கிடையாது. இவங்க வந்து தே ஆர் த சிவில் போஸ்ட், பட் தே ஆர் அவுட் சைடு த ரெகுலர் சிவில் சர்வீஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்ன்டு பை ஜிடிஎஸ். சரிங்களா. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் வந்து 17-30 ஃபார் 2019. ஜிடிஎஸ் டேட் வந்து 14/2/2020 வந்தது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் indiapost.gov.in பேராகிராஃப் 3 இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு இந்த விஷயங்கள், இந்த ஜிடிஎஸ்க்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணும் போது என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அது இருக்கும். நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு அது உங்களுக்கு அக்செப்டடாகவும் நீங்கள் அதுக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே இன்னொரு நம்பர் கொடுத்துருக்கேன், 17-31 2016. ஜிடிஎஸ் டேட் வந்து 25/6/2018. ஸோ இதில் தான் நான் சொன்னேன் இல்லையா, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ரெகுலர் எம்ப்ளாயீஸ்க்கான சேல்ரியோ அலவன்ஸோ உங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வர அலவன்ஸ் பேர் டிஆர்சிஏ. டிஆர்சிஏனா கீழே கொடுத்துருக்கேன், டைம் ரிலேட்டட் கண்டினியூட்டி அலவன்ஸ்.
ஸோ இதுக்கு கீழே தான் உங்களுக்கு பேமெண்ட் வரப்போகுது. அந்த பேமெண்ட்டுக்கான விஷயங்கள் எல்லாமே இப்போ நான் கொடுத்துருக்குற இந்த நம்பரில் இருக்குது, indiapost.gov.in. அதில் பேரா 4க்கு போயிடுவாங்க. அதோட நம்பர் வந்து 17-31/2016. GDS டேட் வந்து 25/6/2018. இதில் தான் அவங்க வந்து அந்த அலவன்ஸ்க்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மாற்றிருக்காங்க. அதை நீங்கள் போய் படித்து பாருங்கள். அதுவும் அக்செப்டபுளாகவும் நீங்கள் அதுக்கு குவாலிஃபைடாகவும் இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மொத்தம் 21,292 வேக்கன்சி, 21,413 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக எல்லாமே நான் எப்படி அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் பர்டிகுலராக தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படிச்சிருக்கணும். அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 1099, ஓபிசிக்கு 527, எஸ்சிக்கு 361, எஸ்டிக்கு 23, இடபிள்யூஎஸ்க்கு 200, பிடபிள்யூபிடி ஏ கேட்டகரிக்கு 10, பிடபிள்யூடி பி கேட்டகரிக்கு 41, பிடபிள்யூபிடி சி கேட்டகரிக்கு 21, பிடபிள்யூபிடி டிஇக்கு 10. ஸோ டோட்டலாக 2292 பிளேசஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை வேக்கன்சி வந்து இருக்குது. டோட்டலாக வந்து ஆல் ஓவர் இந்தியா 21,413 வேக்கன்சி வந்து ஆல் ஓவர் இந்தியா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த டோட்டல் வேக்கன்சி பொசிஷன். ஸோ அதுக்கடுத்தது இதை நீங்கள் எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்தியா போஸ்ட் GDS இந்த வெப்சைட் அட்ரஸ் நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன் இல்லையா, இந்தியா போஸ்ட் GDS online.gov.in. இந்த வெப்சைட் போனீங்கன்னா இந்த இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில், அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து பிடபிள்யூபிடியாவோ இல்லை SC/STயாவோ இல்லை வந்து வேறு ஏதாவது கேட்டகரிக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபார்மேட், அதாவது அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருந்தால் அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஃபார்மேட்ஸ் எல்லாமே அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்து நீங்கள் அது படியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஆந்திர பிரதேஷ், அசாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து இவங்க வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணிடுங்களோ அத்தனையும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களா இருந்தால் அந்த ஸ்டேட்டை டச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளே எத்தனை ஊருக்கான வேக்கன்சி இருக்கும், அந்த எத்தனை ஊருக்கான வேக்கன்சியில் நீங்கள் போய் டச் பண்ணிங்கன்னா எத்தனை கிராமம் அதுக்கு கீழே அதில் எத்தனை வேக்கன்சி அப்படின்ட்டு டீட்டெயிலாக டிஸ்பிளே ஆகும். அதுக்கு முன்னாடி மேலே ஸ்டேஜ் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்ளை ஆன்லைன் இருக்குது. இதில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு காமன் டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அப்பா பேர், அம்மா பேர், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி ரொம்ப ரெகுலரான ரொம்ப காமனான விஷயம் தான் கேட்குறாங்க. அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது நீங்கள் கொடுத்தப்பறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு அடுத்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து தமிழ்நாடு கேண்டிடேட் அப்படின்னா அந்த தமிழ்நாடுன்ற இடத்த முன்னாடி ஸ்க்ரீனில் காமிச்சேன் இல்லையா, தமிழ்நாடு டச் பண்ணிங்கன்னா இத்தனை இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த இடத்த சேர்ந்தவங்களாக இருந்தாலும், நீங்கள் மதுரை, கும்பகோணம் எந்த இடத்த சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அந்த இடத்த போயிட்டு கீழே செலக்ட் டிவிஷனில் கொடுத்து வியூ போஸ்ட் போனீங்கன்னா அதில் எத்தனை கிராமத்தில் எவ்வளோ வேக்கன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனை போய் பார்த்து நீங்கள் இருக்கிற அந்த கிராமம் இந்த லிஸ்ட்டில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான், நாட் ஓன்லி தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு உங்கள் கிராமம் இது கீழே வந்திருக்கா, அதில் உங்களுக்கான வேக்கன்சி பொசிஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா அன்ரிசர்வ்டுக்கு, SC/STக்குன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கான கேட்டகரியில் நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் வந்துட்டு மதுரையை சேர்ந்தவங்களாக இருந்தால் எப்படி போய் பார்க்கறது அப்படின்னா, நீங்கள் மதுரை போய் முன்னாடி ஸ்க்ரீனில் நான் காமிச்ச மாதிரி
இந்த இடத்துல கோயம்புத்தூர்னு இருக்குது, இந்த இடத்துல மதுரை அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வியூ போஸ்ட் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும். ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை அலங்காநல்லூரை சேர்ந்தவங்களா இருந்தால் தேக் சேவாக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அலங்காநல்லூருக்கு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோ அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோ ஓப்பன் ஆகலை, தேக் சேவாக்கு ஓப்பன் ஆகிருக்கு. தமிழ் கண்டிப்பாக 10th வரைக்கும் படிச்சிருக்கணும். ஸோ பின்கோடு கொடுத்துருக்காங்க. தேக் சேவாக்கு வந்து முன்னே ஒரே ஒரு போஸ்ட் தான் வந்து காலியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒருவேளை வந்துட்டு நீங்கள் கோச்சடையில் இருக்கீங்க, கோச்சடையில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கோச்சடையை சேர்ந்தவங்க அப்படின்னா கோச்சடை பார்த்தீங்கன்னா பிபி அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு ஒரே ஒரு வேகன்சி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் தமிழ் 10th வரைக்கும் படிச்சிருக்கணும், அதோடைய பின்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எந்த ஏரியாவை எந்த கிராமத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இல்லை எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த இடத்துல எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போனீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ டிஸ்ட்ரிக்ட்குள்ளே என்ன கேட்டகரியில் எவ்வளோ என்ன போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க அந்த ஊருக்கு சேர்ந்தவங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்படி தான் நீங்கள் உங்களோட வேக்கன்சியை நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான அந்த ஸ்க்ரீனு. இதில் ரொம்ப சிம்பிளான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. வேலிடேட் மொபைல் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கொடுத்தீங்கன்னா இங்கே மொபைல் நம்பர் வேலிடேட் ஆகிடும். சேம் இமெயில் ஐடிக்கும் வேலிடேட் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி வரும், அதை இங்கே கொடுத்துருங்க, இமெயில் ஐடி வேலிடேட் ஆகிடும். அது மாதிரி அப்ளிகண்ட் நேம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அது அப்படியே டிக்டோவாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் போடுங்க. அதுமாதிரி ஃபாதர் நேம் மதர் நேம் இந்த இடத்துல போட்டுருங்க. டேட் ஆஃப் பர்த்தும் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி போட்டுருங்க. ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் டிரான்ஸ்ஜெண்டர்னு போட்டுருங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி அப்படின்னு வரும்போது நீங்கள் இது அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் வரீங்களா, எஸ்சிஎஸ்டியில் வரீங்களா, இல்லை இடபிள்யூஎஸில் வரீங்களா, ஓபிசியில் வரீங்களா, அந்த கம்யூனிட்டியை போட்டுருங்க. அதே மாதிரி சர்க்கிள் எந்த ஏரியாவில் இருக்கிற செகண்டரி ஸ்கூல் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் போட்டுருங்க. அதே மாதிரி கீழே வந்து இந்த டெக்ஸ்ட்டு 7PLQ7 இங்கே ஒரு டெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த இடத்துல போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வந்துடும். இது வந்து உங்களோட மெயில் ஐடிக்கும் வரும், உங்களோட ஃபோனுக்கும் வரும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை ஆன்லைன் போகணும். அப்ளை ஆன்லைனில் போனாலும் நேமு அட்ரஸ் இது மாதிரி ரொம்ப காமனான விஷயந்தான் கேட்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் போயிட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணி ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் இது முடிஞ்சது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஒரு தடவை நீங்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அங்கே போயிட்டு எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க அதை செலக்ட் பண்ணி எந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அதையும் செலக்ட் பண்ணி அதில் என்ன போஸ்ட் வேக்கன்சியாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல சான்ஸ் தான். 10th படித்தவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபு, அதுவும் நீங்கள் இருக்கிற கிராமத்துலேயே வந்து உங்களுக்கான வேலை அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.